கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 22/9/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். The more they were oppressed, the more they multiplied and spread. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்து இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒரு பெருக்கத்தின் ஆண்டவர், நம்மை பலுகி பெருக செய்கிறவர். எவ்வளவுதான் நமக்கு ஒடுங்கி போகிற ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதங்களை நம்மேல் கிரியை செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பெருகி பலுகி பெருக நிமித்தமாய் அவர்கள் எகிப்தில் இருக்கிறவர்களும் பார்வோனும் என்ன செய்கிறவர்களை ஒடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பெருக்கத்தை நம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லி அவர்கள் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருக ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஒரு பிதாவாகிய ஆபிரகாம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவரனோடு வாக்கு பண்ணுகிறார். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். I will make you very fruitful. I will make nations of you. யாத்திரை 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. The Israelites were fruitful and multiplied greatly and became exceedingly numerous, so that the land was filled with them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிடப்படுகிறது. பெருக்கம் பலுகி பெறுகிற அனுபவத்திற்கு எப்ராயிம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என்னுடைய நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கக்கூடிய ஆண்டவர். சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகள் எனக்கு செவிகொடும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். சங்கீதம் 18:19 சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடினால் என்னை தப்புவித்தார். He brought me out into a spacious place. He rescued me because he delighted in me. Amen. கர்த்தர் என்மேல் பிரியமாக இருந்தபடினால் என்னை பலுகி பெருக செய்தார். ஆதியாகமம் 28:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சங்கீதம் 118:5 சொல்கிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். In my anguish I cried to the Lord and he answered by setting me free. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பலுகி பெருக செய்வதற்கு உண்மையுள்ளவர். எங்களுடைய நெருக்கங்கள் உபத்திரவங்கள் இருக்கிற நேரத்திலும் அதன் மத்தியிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை பலுகி பெருக செய்து அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் மேலும் நீர் செய்கிறபடினால், எங்கள் மேலும் நீர் கிரியை செய்கிறவராக இருக்கிறபடினால் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற ஒடுக்கப்படுகிற அனுபவங்கள், சிறுமைப்படுத்தப்படுகிற அனுபவங்கள், அல்லாவிட்டால் அவர்களை மிகுதியும் பாரப்படுத்துகிற அனுபவங்கள், இதெல்லாவற்றின் மத்தியிலும் உடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், முதிர்ந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள்
யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணுவீராக, அவர்களை பலுகி பெருக செய்வீராக. அவர்களை அடிமைப்படுத்த நினைக்கிற, ஒடுக்க நினைக்கிற, சிறைப்படுத்த நினைக்கிற எல்லா பொல்லாங்கள், துஷ்ட பலவானுடைய எல்லா ஆளுகை அவருடைய கரத்தின் பிடியிலிருந்து உங்களுடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. எங்கள் தேவனாய் கர்த்தர் விதமாக செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen.